வெல்கம் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க முடியும் பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 8 அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ எதை பற்றி அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் அந்த ஜட்மெண்ட்டோட காப்பீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்ல வருது, அந்த ஜட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன, அதோட பேக்ரவுண்ட்ஸ் என்ன, அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க எக்ஸாமுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட் அசம்பிளி பாஸ் பண்ணக்கூடிய பில்லு. ஓகேங்களா? அதாவது சட்டசபை இருக்கு இல்லையா? இப்போ சட்டசபை பாஸ் பண்ணக்கூடிய மசோதாக்களுக்கு மேலே கவர்னருக்கு எந்த விதமான அதிகாரங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்றத பற்றி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம நல்லா தெரியும். அதாவது டுவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஒருத்தங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இன்னொருத்தவங்க ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இப்போ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ தட் அப்போது ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யார் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்னர். ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் அலாங் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் ஆஸ் எ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அலாங் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆக்ட் ஆஸ் எ ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். சரி, இப்போ இவங்க ஏதாவது ஒரு ஸ்கீம், ஓகேங்களா, அப்போ ஏதாவது ஒரு ஸ்கீம் மேலேயோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் மேலேயோ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பில் கொண்டு வராங்க அப்படின்னா மசோதா. ஓகேங்களா? அப்போ அந்த மசோதாக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா அதை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுஸில் இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஹவுஸில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து டிஸ்கஷன் நடந்து அப்போது ஹவுஸில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எங்கே சார் போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்னர்கிட்ட போகும். எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரொடக்ஷன் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அது எங்கே போகும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கிட்ட போகும். சரி, ரெண்டு சேம் ப்ரொசீஜர் தான். இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன சார் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கரெக்ட் இல்லைங்களா? சரி, இப்போ என்ன சார் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஹவுஸ் பாஸ் பண்ணப்பட்ட பில்ஸ், ஓகேங்களா, இப்போ ஹவுஸ் பாஸ் பண்ண பில்ஸ் மேலே கவர்னருக்கு எந்த விதமான அதிகாரங்கள் இருக்குது. சரி, அவர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், லெசனில் நம்ம படிச்சிருப்போம். அவர் என்னெல்லாம் பண்ணலாம், அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் சைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அவர் சைன் பண்ணிட்டார், அதாவது ஹவுஸ் பாஸ் பண்ணப்பட்ட பில் மேலே மசோதாக்கள் மேலே கவர்னர் சைன் பண்ணிட்டார் அப்படின்னா அது என்னவா மாறிடும், அது வந்து ஆக்டாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும், உங்களுக்கு கவர்மெண்ட் அஃபிஷியலில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இது முடிஞ்சுது. ஓகேங்களா? அதாவது அவர் சைன் பண்ணிட்டார் அப்படின்னா முடிஞ்சுது. சரி, ஒருவேளை சைன் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக மேட்டர்ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது அவர் சைன் பண்ணல அப்படின்னா அப்போ அங்கே அவருக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவர் ஏன் சைன் பண்ணல, அதாவது அவர் சைன் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று அவர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அதாவது சைன் பண்ணாமல் அவர் ஹோல்ட் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம் அந்த பில்லை. இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பில்லை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரீகன்சிடர் பண்ண சொல்லி ஹவுஸுக்கு சென்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டுன்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பில்லை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ணுறது ரிசர்வ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கவர்னருக்கு பில் மேலே இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஸ்டேட் அசம்பிளி பாஸ் பண்ணக்கூடிய பில்ஸ் மேலே கவர்னர் எடுக்கக்கூடிய 3 விதமான இம்பார்ட்டண்ட் பவர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே எங்கே வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸில் வந்துடும். ஒன்று என்ன பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி ஹவுஸ்க்கு அவர் சென்ட் பண்ணலாம். தேர்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். சரி, இப்போ என்ன சார் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, ஓகேங்களா, தமிழ்நாடு அசம்பிளியில் பாஸ் பண்ணப்பட்ட பில்ஸ் மேலே கவர்னர் வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வித்ஹோல்டு ஆர் ரீகன்சிடர் ஆர் ரிசர்வ் த பில் டு த பிரசிடென்ட், இந்த விஷயத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக மாறிடுச்சு. ஓகே, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா அவர் வித்ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரீகன்சிடர் பண்ண சொல்கிறதுக்கோ இல்லை ரிசர்வ் பண்ணும்போதோ அவருக்கு வந்து டைம் லிமிட் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டைம் லிமிட் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அவர் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாமா, அதான் இங்கே ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அசம்பிளியில் உங்களுக்கு பில் பாஸ் பண்ணி அந்த பில் கவர்னர் சைன் பண்ணதுக்கப்புறம் ஆக்டாக மாறினதுக்கப்புறம் தான் இது என்ன மாற முடியும், அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆக முடியும். அப்போது இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ண விடாமல் கவர்னர் என்ன பண்ணுறாரு, இன்டெரக்டாக அவர் சைன் பண்ணாமல் இருக்காரோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோட பேக்ரவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை ஓகேங்களா பண்ண விடாமல் யாரோட ரோல் இருக்குது, கவர்னரோட ரோல் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த பேக்ரவுண்டு. அந்த பேக்ரவுண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்த ஜட்மெண்ட்டையும் இது எப்படி நமக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு. அப்புறம் சார் இப்போ ஜட்மெண்ட்
எப்படி சார் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ April 8 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. அப்போ 2 ஜஸ்டிஸ் ஓகேங்களா. ஸோ 2 சுப்ரீம் கோர்ட் ஜஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணாங்க. யாரும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று யாரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜேபி பார்த்திவாலா ஓகேங்களா. ஸோ ஜேபி பார்த்திவாலா அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸும் அந்த சேம் டே பார்த்தவங்க வந்து ஆர் மகாதேவன் அப்படின்ற ஒரு ஜட்ஜஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதாவது டிசிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போது ஒரு பில் மேலே எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த டைம் ஃப்ரேமும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஓவராக டைம் நீங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தான் அப்போ டைம் ஃப்ரேம் அவங்க மென்ஷன் பண்ணல இல்லையா. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய அதாவது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டார். அவர் ரொம்ப காலம் டைம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன சார் மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பில் மேலே ஓகேங்களா, அதாவது ஸ்டேட் அசம்பிளி பாஸ் பண்ண பில் மேலே எனக்கு தனிப்பட்ட விதத்துலையோ இல்லை பொலிட்டிக்கல் இன்டென்ஷனாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தாலே எனக்கு பிடிக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண விஷயத்தை எனக்கு பிடிக்கலன்ற காரணத்துக்காக நான் சைன் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ற ஒரு ரீசன்ஸை வச்சு அவர் சைன் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அப்போ இங்கே தான் நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தோம்னா அவருக்கு இங்கே தனிப்பட்ட விதமான எந்த விதமான ரோலும் கிடையாது. யாருக்கு, கவர்னருக்கு. அதாவது கவர்னருக்கு பொலிட்டிக்கல் பயாஸ்டும் இல்லை பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் பேஸ் பண்ணியோ இல்லை இண்டிவிஜுவல் பிடிக்கல அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, சைன் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா கவர்னருக்கு இங்கே பெருசாக ரோல் கிடையாது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். எப்படி சொல்லிட்டோம், கவர்னர் இஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். அதாவது பெயரளவில் அதிகாரம் கொண்ட ஒரு தலைவரை தானே தவிர அதாவது ரியல் அதிகாரம் அவருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. இப்போ ரியல் அதிகாரம் ஓகேங்களா. அப்போ ரியல் பவர்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் கவுன்சில் மினிஸ்டர்ஸ்க்கும் மட்டும்தான் அங்கே அதிகாரம் இருக்க தவிர கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு தான் நம்ம டெமோக்ரஸியில் முக்கியமான கான்செப்ட். அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய சிஎம்மும் கவுன்சில் மினிஸ்டர்ஸும் அவங்க மக்கள் சார்பாக கொண்டு வரக்கூடிய விஷயத்தை அதாவது மக்கள் சார்பாக கொண்டு வரக்கூடிய ஆக்டாக இருக்கலாம் ஸ்கீம்ஸாக இருக்கலாம் அதை பாஸ் பண்ணும்போது அதை சைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்காரே தவிர கவர்னர் அதுக்கு எனக்கு பிடிக்கல அதை பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணியோ இல்லை இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணியோ இல்லை வேறு என்ன கான்செப்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் என்ன பண்ண முடியாது, சைன் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்றத தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. சரி, அடுத்து என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த டைம் ஃப்ரேம். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தி அப்படின்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அதை வித்ஹோல்ட் பண்ணியிருக்காரு இல்லையா அதுக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரீகன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காரு இல்லையா அதுக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் பண்ணுறது இருக்கு இல்லையா அந்த டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு உண்டான டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சீக்கிரம் எடுங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னா டிசிஷன்ஸ் எடுத்தாகலாம். அதாவது அசம்பிளி பாஸ் பண்ணப்பட்ட பில்லை நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களா ஓகேங்களா. அப்போ ஹோல்ட் பண்ண போகிறீங்களா ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு டிசிஷனை வித்தின் 1 மந்த்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா எடுத்தே ஆகணும். இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். சரி ஓகே, அடுத்து என்ன சார் சொல்லியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா சரி சார் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் 1 மாதம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஓகேங்களா. அதாவது நீங்கள் வித்ஹோல்ட் பண்ண போகிறீங்க ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹவுஸுக்கு வந்து பில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணப்பட்ட பில்லை அதாவது கவர்னரால் ரிட்டர்ன் பண்ணப்பட்ட பில் இருக்குங்க இல்லையா அந்த பில்லை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது அவருக்கு சொன்னப்பட்ட கரெக்ஷன்ஸை பண்ணியோ பண்ணாமலோ ஹவுஸ் வந்து திரும்ப சென்ட் பண்ணாங்க அப்படின்னா கவர்னருக்கு அவர் கண்டிப்பாக என்ன பண்ணியாங்கன்னா சைன் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. அப்போது ஹவுஸால் ரிட்டர்ன் பண்ணப்பட்ட பில்லை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ண முடியாது. இது முக்கியமான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அதாவது ஃபஸ்ட்டு அந்த பில்லு வந்து கவர்னர்கிட்ட வருது. அந்த பில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் ரிசர்வ் பண்ணுறாரு அப்படின்னா வித்தின் 3 மந்த்துக்குள்ளே பிரசிடென்ட் இங்கே முடிவு பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வித்ஹோல்ட் பண்ண போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்றத சொல்லியே ஆகணும். அட் த சேம் டைம் வித்தின் 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ரிசர்வ் பண்ணி ஆகணும் பிரசிடென்ட்டுக்கு. வெதர் பிரசிடென்ட் ரிசர்வ் பண்ணி ஆகணும் ஆர் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஒருவேளை அதாவது பிரசிடென்ட்டு 3 மாதத்துக்குள்ளே அவர் எந்த விதமான டிசிஷன் எடுக்கல அப்படின்னா அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் போகலாம். அதாவது அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ளே ஓகேங்களா. ஸோ வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ளே அந்த டிசிஷன் எடுக்காமல் அந்த பில்லை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சிவா ஹோல்டு வச்சிருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரசிடென்ட் ஃபார் அசன் பர்டிகுலர் பில் ரிலேட்டிங் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற காரணத்துக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டை போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அப்போது எப்படி பார்த்தாலும் இதில் என்ன சார் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேம் ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கவர்னருக்கு அதிகாரம் ஓகேங்களா அதாவது ஒரு மசோதா மேலே கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குங்க இல்லையா. ஸோ அதில் டைம் ஃப்ரேம் கொடுக்கல இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுக்காத டைம் ஃப்ரேமை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைம் ஃப்ரேமாக கொடுத்துருக்காங்க ஓகே. அப்போது டைம் ஃப்ரேம் அப்படின்றது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது முக்கியமான விஷயம். செகண்ட்
செகண்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பொலிட்டிக்கலாக, அதாவது பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி எனக்கு பிடிக்கல அப்படின்ற காரணத்துக்காக, அதாவது தனிப்பட்ட காரணத்துக்காகலாம் நீங்கள் ஆக்ட் ஆக முடியாது. கவர்னர் அப்படின்றவங்க ஆக்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸும் கவுன்சில் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி தான் அவங்க ஆக்ட் ஆகணுமே தவிர தனிப்பட்ட விதத்தில் ஆக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் கவர்னரோட ஆஃபீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யார்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சார் சொல்லி பார்த்தோம்னா கவர்னரோட ஆஃபீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நெசசரி, அட் த சேம் டைம் ஏதோ ஒரு விதத்தில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிறாங்க அவங்க. ஆனால் டெமோக்ரஸியில் கவர்னர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரோ, ஓகே, அதாவது எலெக்டட் கவர்மெண்ட் தான் அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா எலெக்டட் கவர்மெண்ட் தான் டெமோக்ரஸியில் நம்ம பவர் அதிகம். அப்போ எலெக்டட் கவர்மெண்ட்டோடைய பவர்ஸை இவருடைய பவர், அதாவது மசோதாவுக்கு சைன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், இல்லை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது ஆக்டாக மாறாது அப்படின்ற இருக்கக்கூடிய பவர்ஸ் இருக்குது இல்லையா, இது டெமோக்ரஸியை ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஜட்ஜ்மெண்ட்டோட பேக்ரவுண்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் மேலே ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேப்பர்ஸில் வந்திருக்கு. இது அடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்டு. சரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்டர்ஸ் வேறு எங்கேயாவது நடக்குமா சார்? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வேறு எந்தாவது ஸ்டேட்ஸில் கவர்னர் அவங்க ஆக்ட் ஆகினாங்க அப்படின்னா இதே மாதிரி இது மற்ற ஸ்டேட்ஸில் இருக்க கவர்னருக்கும் பொருந்தும் அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தும். ஓகேங்களா? அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் கவர்னர் ரிலேட்டிங் டு பில்ஸ். ஒரு மசோதாக்கள் மேலே கவர்னர் இருக்கக்கூடிய அதிகாரங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளியராக டைம் ஃப்ரேமோடு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு அப்படின்னா டைம் ஃப்ரேம். சரி, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது மற்ற ஸ்டேட்ஸில் இருக்க கவர்னருக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கவர்னர் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன்ஸ் பண்ண விடாமல், அதாவது சைன் பண்ணாமல் அவரால் என்ன பண்ண முடியும், ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செக் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து வரப்போகிற குரூப் 1 இருக்கலாம், இல்லை யூபிஎஸ்சியாக இருக்கலாம், தென் இல்லை உங்களுக்கு வந்து லாமரியாக இருக்கலாம், எப்படி பார்த்தாலும் எல்லா விதமான லீகல் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்துலையும் இந்த கேஸ் வந்து ஒரு லேண்ட்மார்க் கேஸஸாக பார்க்கப்படும். அட் த சேம் டைம்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி அடுத்தது வரக்கூடிய ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அடுத்த வீடியோஸில் நம்ம போட்டே இருப்போம். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்களோ அட் த சேம் டைம்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அவேர்னஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.